Hello designers, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Figmaல most of all நிறைய யூஸ் பண்ணக்கூடிய எப்பவுமே நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய plugin பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் அப்படினா நம்ம most of all time நிறைய என்ன பண்ணுவோம் images, icons இது எல்லாமே என்ன பண்ணுவோம் வெளியில இருந்து எடுக்காம plugins மூலமா நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய வர்க் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Figmaல plugin மட்டும் என்னென்ன plugin நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்த்தறலாம். ஓகே. So first plugin என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல போய்ட்டு plugin உடைய இந்த இடத்துல plugin and widget ன்னு இருக்கு இல்லையா சோ இத கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் எனக்கு images வேணும். சோ அதுக்கு இப்போதைக்கு லேட்டஸ்டா என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்குது Lumi அப்படினு சொல்லிட்டு இருக்கு. சோ இது என்ன images அப்படினு பாத்தீங்கன்னா இது எல்லாமே AI generated images பார்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸ்தட்டிக்கா ரொம்ப அழகா இருக்கும். சோ நான் most of all இப்போ போடுற லேட்டஸ்டா போடுற நிறைய வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. சோ இதுல எல்லாத்துலயுமே நான் இந்த மாதிரியான இதுல இருக்கிற நிறைய images தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படினா சோ இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸ்தட்டிக்கா இருக்கும் பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும். சோ அதுக்காக நம்ம இதுல இருக்கிற இந்த இமேजेस எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் அதுல இருக்கிற அந்த இமேஜ் உங்களுக்கு இன்சர்ட் ஆயிடும். சோ இப்போ ஃபைல் டு இன்சர்ட் ன்னு காமிக்குது. சோ வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ ஆட் ஆயிடுச்சு இமேஜ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய இமேजेस ஆட் பண்ணனும் நீங்க ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். சோ இது மட்டும் இல்லாம இமேजेसக்கு இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா unsplash இருக்கு. unsplash நீங்க டவுன் ஓகே டைப் பண்ணிட்டேன். சோ இதுல போனீங்கன்னா இதுலயே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா ஃப்ரீயா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இமேजेस கிடைக்கும். ஏன் அப்படினா நம்ம அவுட் சைடு வெளியில போய்ட்டு நம்ம எடுக்கிறதுக்கு பதில் வெப்சைட்டுக்கு போய்ட்டு அங்க இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு பதில் நம்ம இங்க இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இமேजेस நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த இமேजेसலாம் எனக்கு வேணும் அப்படினா நான் இந்த இமேजेसலாம் எடுத்துப்பேன். சோ நான் இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். சோ அதனால எனக்கு அந்த மாதிரி வந்தது. நான் இமேஜ் செலக்ட் பண்ணாம அப்படியே நார்மலாவே கொடுத்தேனா எனக்கு அங்க இருந்து அப்படியே வந்துரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இமேजेस வேணுமோ நீங்க ஜஸ்ட் அனிமல் இல்ல எதனா நீங்க டைப் பண்ணீங்கனாலே போதும் அந்த இமேजेस உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ எனக்கு இந்த இமேजेसல இருக்கிற பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணனும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ பேக்ரவுண்ட் ரிமூவர் icon 8 பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின ஒரு plugin இருக்கும். சோ இந்த plugin நீங்க யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க ரன்னிங் icons பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படினு இருக்கு இல்லையா சோ இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த plugin யூஸ் பண்ணீங்கனாலே ரொம்ப பெட்டரா இருக்கும். சோ இப்போ நேட்டிவா என்ன பண்ணிருக்காங்கன்னா Figmaலே உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இது நீங்க பெய்ட் வெர்ஷனா இருந்தா உங்களுக்கு காமிக்கும் மேபி. சோ இன் கேஸ் நீங்க பெய்ட் வெர்ஷனா இல்ல அப்படினா நீங்க இந்த மாதிரியான plugins நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். பட் இதுல உங்களுக்கு டைம் அதிகமா எடுக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல இருந்து காமிக்கிறேன். சோ Figmaல இருக்கிறத காமிக்கிறேன். இங்க பாருங்க Figmaல remove background அப்படினு இருக்கு இல்லையா சோ இத கிளிக் பண்ண உடனே எனக்கு கொஞ்ச நேரம் லோட் ஆகும். சோ அதுக்கு அப்புறம் ரிமூவ் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. பட் plugin-ல நீங்க அதே மாதிரி தான். சோ plugin-ல நிறைய plugin remove background இருக்கும். சோ அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படினு பாத்தீங்கன்னா iconsலாம் தேவைப்படும் இல்லையா சோ அந்த iconsலாம் நம்ம எதில இருந்து எடுத்துக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா icons அப்படினு சொல்லிட்டு iconify சோ ஓகேவா சோ இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா பெரிய லைப்ரரி. சோ இந்த லைப்ரரியில பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பேக்கேஜா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு செட் கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா சோலார், ஹியூஜ் ஐகான்ஸ், ரீமிக்ஸ் ஐகான் இதுக்குள்ள போனீங்கன்னா இதோட செட் எத்தனை இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். இதுல ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் டிராக் பண்ணி இங்க ப்ளேஸ் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு அந்த ஐகான் இங்க ப்ளேஸ் ஆயிடும். சோ இன் கேஸ் இந்த ஐகான்ல இருந்து என்ன வேற ஐகான் மாத்தணும்னா ஜஸ்ட் அந்த ஐகானை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே போதும் இந்த இடத்துல உங்களுக்கு இது ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகே சோ iconify நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய plugins என்ன அப்படினு பாத்தீங்கன்னா swap. சோ இந்த swap என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு ஆப்ஜெக்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் இதுலயே ரெண்டு ஆப்ஜெக்ட் இப்போ இந்த iconifyல இன்னொரு ஐகானை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா சோ இப்போ எனக்கு ரெண்டு ஐகான் இருக்கு. இந்த ஐகான் இந்த பக்கம் இருக்குன்னு வெச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க இருந்து எனக்கு இந்த ஐகான் இங்க இருந்து இங்க மூவ் ஆகணும். அதாவது எனக்கு இது ஸ்வாப் ஆகணும். இங்க இருந்து இது இங்க போகணும், இங்க இருந்து இது இங்க போகணும். சோ எனக்கு ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுனா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படினா என்னால ஈஸியா மூவ் பண்ண முடியும். ஏனா டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த பிங்க் கலர் ஐகான் இந்த மாதிரி பிங்க் கலர் டாட் இருக்கு இல்லையா இத கிளிக் பண்ணி நான் இப்படி டிராக் பண்ணாலே போதும் இந்த மாதிரி எனக்கு மூவ் ஆகும். ஸ்வாப்பிங் ஆயிடும். ஆனா எனக்கு இந்த மாதிரி இருக்கு இங்க இருக்கு
இந்த கார்னரில் இங்கே ரொம்ப இருக்குது, டவுனில் இருக்குது அப்படின்னா என்னால் அதை வந்து இந்த மாதிரி ஸ்வாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளக்கின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளக்கின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணாலே போதும். இந்த இடத்துல பாருங்கள் உடனே ஸ்வாப் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து எதனா ஒரு ஐக்கானோ இல்லை எதனா ஒரு டெக்ஸ்ட்டோ நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த ப்ளக்கினை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்த ப்ளக்கின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோபியா. ஸோ இந்த ஃபோட்டோபியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போய்ட்டு ஃபோட்டோபியா செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற அந்த இமேஜ் வந்து இந்த ஃபோட்டோபியாக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே வந்த பிறகு நீங்கள் இந்த இமேஜை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் கலர் கரெக்ஷன் பண்ணுவீங்க, பெயிண்ட் யூஸ் பண்ணி வேறு எதனா வந்து உங்களுக்கு மாஸ்கிங் பண்ணணும், இல்லை வந்து அதில் இருக்கிற இந்த இமேஜை வந்து மேனிப்புலேட் பண்ணி வேறு மாதிரி மாற்றணும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோட்டோஷாப் போகாமல் இங்கேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபோட்டோஷாப் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் இது ஆன்லைனில் ஒர்க் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து இங்கேருந்தே நம்ம வந்து ஃபிக்மாலேருந்தே நம்மளுடைய இமேஜை வந்து ஈஸியாக அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ப்ளக்கின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ பிக்கில் இருக்கிற ஃபோட்டோஸ். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அன்ஸ்ப்ளாஷ் பார்த்துருக்கோம், லூமி பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாம் மாதிரி தான் இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இமேஜஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு லேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்து. இப்போ எனக்கு வந்து லோட் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகேவா. இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடும்னா உங்களுடைய இமேஜஸ் இங்கே வந்துடும். ஓகே. ஸோ இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கண்டென்ட் ரீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளக்கின் இருக்குது. ஸோ அந்த ப்ளக்கினும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கண்டென்ட் ரீல் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேங்களா. கண்டென்ட் ரீல் இந்த ப்ளக்கின் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து இருக்கிற நேமிங் எனக்கு வந்து நேம் வந்து நான் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி அட்ரஸ் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் வேணும், மல்டிபிள் இமெயில் அட்ரஸ் வேணும்னா இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரொஃபைல் இமேஜ்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் இமேஜ்க்கு வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேம் வேணும் இல்லையா. ஸோ நேம் வேணும். ஓகே. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிக்கிறேன். நேம் வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் வேணும் இல்லையா, அட்ரஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன வேணும், இமெயில் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் வேணும், ஃபோன் நம்பர். ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும் இல்லையா. ஸோ இது எல்லாமே எனக்கு டீட்டெயிலாக வேணும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே எனக்கு வந்து இப்போதைக்கு இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து கண்டென்ட் ரீடில் யூஸ் பண்ணி எனக்கு வந்து தேவையான நேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது கிளிக் பண்ணாலே போதும் ஒரு நேம் வந்துடும். அட்ரஸ் கிட்ட போய்ட்டு யூஎஸ் அட்ரஸில் கிளிக் பண்ணாலே ஒரு அட்ரஸ் வந்துடும். இமெயிலில் கிளிக் பண்ணிங்களாலே ஒரு இமெயில் வந்துடும். அதே மாதிரி இப்போ எனக்கு ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணாலே ஃபோன் நம்பர் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு சட்டுன்னு கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஃபோக்கஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோ லேயரில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கண்டென்ட் வந்து என்ன பண்ணணும் ஃபிக்மா வந்து ஆட்டோவாக வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஐசோமெட்ரிக். ஸோ இது ஐசோமெட்ரிக்காக நீங்கள் வந்து எதனா ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஐக்கான் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஐக்கானை வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும் 3Dயாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். 3D ஷேப்பில் அதாவது டாப்பு பாட்டம் அந்த மாதிரி எனக்கு மாற்றணும் அப்படின்னா நான் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இந்த பக்கம் மாற்றிட்டேன். ஓகேங்களா. இந்த பாட்டமில் மாற்றிட்டேன். ஸோ இதை வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்று காப்பி பண்ணி இதை வந்து இந்த பக்கம் மாற்றிடுறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸோடைய ஷேப்பில் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3D பாக்ஸ் மாதிரி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா பாக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த பாக்ஸ் இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் வந்துச்சா. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த பக்கம் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை இந்த பக்கம் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ இது வந்து ஒரு
எக்ஸாக்டாக ஒரு 3D பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி லைட்டாக இருக்கும், இங்கே வந்து அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா இது வந்து லைட்டிங் வந்து மேலேருந்து வருது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய இமேஜஸ் எத்தனை வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Shift X கொடுத்துட்டு இந்த மாதிரி மாற்றிடுறேன். ஸோ இதை வந்து இன்சைட்லேருந்து சென்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இமேஜ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதோ சரி, இல்லை வந்து எதனா ஒரு ஐசோமெட்ரிக் கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளக்கின்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியே நிறைய ப்ளக்கின்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ப்ளக்கின்ஸ் வேறு என்னென்ன இருக்குது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரியான ப்ளக்கின்ஸை நான் வந்து கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.